ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாலால இருக்க இட்டன் ஃபுட் ஸ்ட்ரீட் போலாமா? எல்லா ஹபீபி கம் டு சலாலா. யாரெல்லாம் ஃபுட் பிளாகிங்லாம் பண்றீங்களோ கரீம் சீசன் முடிறதுக்குள்ளே ஒன் டைம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும்ப்பா. இங்க தாய்லாந்து போய் யாரெல்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே கரீம் சீசன்ல சலாலால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இங்க எல்லாமே ஹலாலுங்க. சிக்கன், மட்டன், பீஃப் அதெல்லாம் இங்க சும்மா. இங்க எல்லாமே கேமல் தாங்க. ஒமான் சலாலா பொறுத்தவரைக்கும் கேமல் மீட்டை வச்சு ரெடி பண்ணாத ஃபுட் ஐட்டமே கிடையாதுங்க. எல்லாமே இங்க கேமல் ஐட்டம் தான் ஸ்பெஷலேவும். கேமல் மீட்டை ஸ்பெஷலா வச்சு ஃபத்தாயர், ஷவர்மா, பர்கர் இப்படி எல்லாமே இருக்குங்க. முழு ஆட்டை இன்னர் பார்ட்ஸோட உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அழகா கபாபை ஃப்ரெஷ்ஷா உங்க கண்ணு முன்னாடி பண்ணி கொடுக்குறாங்க. துபாயில் எப்படி பார்பிக்யூ சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், இங்க வந்து கல்லுல வந்து எல்லாத்தையும் சுட்டெடுக்கிறாங்க. அந்த சிக்கன் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்டிக்ல பாக்குற குட்டி குட்டியா மீட் இருக்குல்ல, அது ஃபுல்லா கேமலோட இன்னர் பார்ட்ஸ். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த கல்லோட ஸ்மெல்லுக்கும் அந்த மீட்டுக்கும் செம்ம ஃபிளேவரா இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணணும். நல்ல மழை பெய்யுதுங்க. சில்லுன்ற கிளைமேட்ல இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கு. ஃபேமிலியா வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டுக்குட்டியை முழுசா உரிச்சு தொங்க விட்டுருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கும் மேலன்ற மாதிரி கேமலோட குடலை பாருங்களேன் எப்படி வச்சிருக்காங்கன்னு. பாக்குறதுக்கு மோதிர மாதிரி இருக்கு. சுட்டு சுட்டு கொடுக்குறாங்க கேக்கா. அவ்வளோ சூடா சாப்பிடும் போது அப்படி இருக்கு. இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்லயுமே இந்த மாதிரி கான்செப்ட்ல தாங்க ஃபுட் வச்சிருக்காங்க. நான் வாங்கின கடை பேர் வந்து அபுவாசி மதுஹபி. இந்த கடையில தாங்க நாங்க ஃபுல் ஃபுட்டுமே அன்னைக்கு நாங்க வாங்கினோம். நீங்க சலாலா விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த ரெஸ்டாரண்ட் பேரை உங்க ஐட்னரியில் எழுதி வச்சுக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கும்.